அன்றொரு நாள் சென்னையில் வழக்கம் போல வெயில் சுட்டெரித்து கொண்டிருந்தது. அதைவிட அரசியல் களம் வேகமாக சூடாகி கொண்டிருந்தது. அந்த சூட்டை தணிக்க 2 கூலர்கள் தேவைப்பட்டது. கடல் காற்றையும் கூலர் காற்றையும் ஒரு சேர அனுபவிக்க அங்கே ஒரு சேர் போடலாமா என்று நிறைய பேர் நினைத்திருக்க, ஆனால் மெரினாவில் அழகை வெறும் கூலரோடு ரசிக்க முடியுமா என்ன? கூட மனைவியும் மன்னிக்கவும் மனைவிகளும் இருந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா? கடலோரம் வாங்கிய காற்று அன்று எம்ஜிஆர் பாடலை முணுமுணுத்துக் கொண்டே மெரினாவின் ரம்ய ரசிக்க சேர் இருந்தால் போதுமா? அழகான ஒரு கட்டிலை போட்டு விடலாம் என்று முடிவு செஞ்சுட்டாங்க. கூலர் பிளஸ் கட்டில் பிளஸ் கட்டிய மனைவியும் துணைவியும் என்று இனிமையான ஒரு போராட்டம், மன்னிக்கவும் எளிமையான ஒரு போராட்டம் மெரினாவில் நடந்தது. கருணாநிதிக்கு தமிழ் கடவுள் என்ற பட்டத்தை சமீபத்தில் தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சூட்டினார். ஆனால் அந்த போராட்டத்திற்கு பிறகு அவர் தமிழின தலைவர் என்று உடன்பிறப்புகளால் அன்போடு அழைக்கப்பட்டார். வரலாற்றில் இதற்கு முன்பு அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள். அதற்கு பின்பும் அப்படி ஒரு போராட்டம் நடக்க வாய்ப்பு கிடையாது. காலை டிஃபன் சாப்பிட்ட நேரத்தில் இருந்து மதியம் லஞ்ச் சாப்பிடும் நேரம் வரை அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். இலங்கையில் போர் நிறுத்தம் ஏற்படவில்லை என்றால் என் உயிரையும் மாய்த்து கொள்ள தயார் என்ற முழக்கத்தோடு உண்ணாவிரதம் துவங்கப்பட்டது. ஏன்பா டிஃபன் சாப்பிட்டு 2 மணி நேரம் லஞ்சுக்காக வெயிட் பண்ற நேரத்துல உயிர் போயிடுமா என்ன என்று பலரும் அதிர்ச்சியோடு கேள்வி கேட்டாங்க. அவர்களுக்கு 200 ரூபாய் பேமெண்ட் போய் சேரல. இப்ப மேட்டர் என்னன்னா, இலங்கையில் நம் தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருந்த போது 2 மணி நேரம் சாப்பிடாம இருந்ததெல்லாம் ஒரு போராட்டம் என்று சொன்னது கூட பரவாயில்லை. ஆனா அந்த 2 மணி நேரம் கூட கூலரும் குடும்பமும் இல்லாம என்னால இருக்க முடியாது என்று நிரூபித்தவர் தான் இந்த கருணாநிதி. இன்றைக்கு என்னவென்றால், காமராஜர் ஏசி இல்லாம வாழ முடியாது என்ற ரேஞ்சுக்கு கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இணைய உடன்பிறப்புகள் வேற. காமராஜ் என்ற பிம்பத்தை நாங்க உடைச்சிட்டோம் என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த். ரொம்ப 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 எளிமையான மனிதர் என்று அவருக்கு ஒரு பெயர் வேற இருக்கு. ஆனால் அவரே ஒரு பேட்டியில் கூறும்போது, நான் பெரிய கார்ல வரேன், 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறேன், என்ன போய் எளிமையானவர் என்று சொல்றீங்களே என்று அதை மறுத்து பேசியிருப்பார். அப்படி அவர் பேசிய பின்பும் ரஜினியை சந்தித்த பலர் அவர் எளிமையானவர் என்று கூறுவதை நிறுத்தவே இல்லை. அதனால ஏசி ரூம்ல இருந்தா அவர் பந்தா பார்ட்டி என்ற அர்த்தமும் இல்ல, ஏசி இல்லாம கையிலே விசிறி கொண்டால் தான் அவர் எளிமையானவர் என்று அர்த்தமும் கிடையாது. எளிமை என்பது எளிய மக்களின் வாழ்க்கை முறையை உணர்வதுதான். நாட்டின் பிரதமராக இருந்த போதும் தன் தாயார் இருந்த நிலையில் கூட தேசத்துக்கான கடமையை செய்த மோடி எளிமையின் உதாரணம். மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தின் முதல்வராக இருந்தாலும் ஒரு சன்னியாசியாகவே வாழும் யோகி எளிமையின் உதாரணம். அதுபோல நினைத்த நேரத்தில் மக்கள் அணுகக்கூடிய முதல்வராக இருந்த காமராஜ் எளிமையின் உதாரணம். எளிமை என்ற வார்த்தைக்கு அர்த்தமே புரியாமல் ஏசி ரூம்ல இருந்தாலே எளிமை கிடையாது என்பது போல உருட்டன் நினைக்கிறார்கள் உடன்பிறப்புகள். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விடுறாங்க. ஏசி ரூம்ல படுத்தால் எளிமை கிடையாது என்றால், கோபாலபுரத்தில் ஒரு வீடு, சிஐடி காலனியில் ஒரு வீடு, ஒரு ஐபிஎல் டீம், விமான கம்பெனி, நியூஸ் பேப்பர், டிவி சேனல் என்று வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும் என்று, இதுதான் எளிமையின் சிகரம் என்று சொல்லிடுவாங்களோ என்னவோ. திமுகவுக்கு காமராஜ் மீது எப்போதுமே ஒரு ஓரமாக ஒரு வயிற்றெரிச்சல் இருந்து கொண்டே இருந்துள்ளது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற வெறி கொண்டு காமராஜ் மீது கடுமையான அவதூறுகளை பரப்பினார்கள். ஆனால் மக்கள் காமராஜர் அவர்கள் மீது கொண்ட அன்பை ரசித்து வாசித்து கூட இனிமையாக பார்க்க முடியல. மெல்ல மெல்ல காமராஜரை நாங்களும் போற்றுகிறோம் என்று சப்பை கட்டு கட்ட பார்த்தாங்க. ஆனால் காமராஜருக்கு இவர்கள் செய்த துரோகத்தை மக்கள் என்றுமே மன்னிக்க தயாராக இல்லை. அதனால் தான் பெருவாரியான ஆண்டுகாலம் திமுகவை ஒதுக்கியே வைத்திருந்தார்கள். ஆனாலும் இன்னும் வெறி அடங்காதவர்களாய் காமராஜரின் பிம்பத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று ஏசி ரூம் கதையை எடுத்து வர்றாங்க. முதல்ல அந்த நீட் ரகசியம் என்ன? சொத்து வரி உயர்வு எதற்கு? நகைக்கடை தள்ளுபடி எப்போது? மாதா மாதம் மின்கட்டணம் எப்போது? கேஸ் மானியம் எப்போது? பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது என்பது போன்ற முக்கியமான கேள்விகளுக்கு பதில சொல்லுங்க. அதுக்கப்புறம் காமராஜர் ஏசில தூங்கினாரா இல்ல கருணாநிதி கூலருக்கு முன்னாடி படுத்து கிடந்தாரா என்பதை பற்றி விரிவாக விவாதிப்போம்.